நான் உங்க மார்க்கத்தை ஏத்துக்க வந்திருக்கேன். நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். இறைவன் ஒருவன் தான், முகமது இறை தூதர்னு நான் சாட்சி கூறுறேன். உங்களை எதிர்த்ததுக்காக இறைவன் என்ன மன்னிக்கட்டும். மனம் திருந்தி இறைவனை ஏத்துக்கிறவங்களுக்கு இஸ்லாம் என்னைக்குமே மன்னிக்கும். இந்த உடையில வந்ததுக்காக என்ன மன்னிக்கணும். என் ஆபரணங்கள் இது எல்லாத்தையும் நான் ஏழைகளுக்கு கொடுக்கறேன். என்னுடைய உரைவாளர் நெல் இஸ்லாத்தை மூர்க்கத்தனமா எதிர்த்தது இந்த வாழ் தானே? இறைவனுடைய எண்ணத்தினால இதே வாழ் இப்போ இறைவனுக்கு சேவை செய்ய போகுது. இறைவனுக்கு எல்லா விஷயமுமே சுலபமானதுதான். வெற்றியில எப்படி ஒரு தோல்வி இருக்குமோ அதே மாதிரி தோல்வியிலையும் ஒரு வெற்றி இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி அமைதி உடன்படிக்கையில நம்ம கையெழுத்து போடும்போது தோத்துட்டோம்னு நினைச்சோம். இப்ப நம்ம நிலைமைய பாத்தீங்களா? பல்லாயிரக்கணக்கான மனிதர்களோட இதயத்துல இடம் பிடிச்சு வெற்றி அடைஞ்சிருக்கும். என்ன சத்தம் அது? அபு சுஃபியான் வராரு. அபு சுஃபியான் வராரு. எதுக்காக என்னை இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் அபு சுஃபியான். நான் மரியாதையை எதிர்பார்க்கிறேன். நமக்குள்ள அமைதி உடன்படிக்கை இருக்கு. நான் முகமது கிட்ட பேசணும். எங்க அவரு? அவர் மஸ்ஜித்ல இருக்காரு. முகமது, உடன்படிக்கையை நாங்க மீறல. அந்த உண்மையை சொல்லிட்டு போகத்தான் வந்திருக்கேன். நான் மக்காவுக்காக இங்க பேசுறேன். முகமது, என்னை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? போகாதீங்க, போகாதீங்க. அமைதி உடன்படிக்கையை நாங்க மீறல. என்ன நம்புங்க. நாங்க இந்த தப்ப செய்யல. உங்க ஆட்களை நாங்க கொல்லல. இதை நீங்க நம்பித்தான் ஆகணும். பர்ரா, இது உங்களுடைய நகரம் பர்ரா. அபு உதைஃபா, என்னோட நிலைமை உனக்கு புரியும் நினைக்கிறேன். யாராவது என் கூட பேசுங்க. மக்காவோட தலைவன் நான் தான். நான் சொல்றது எல்லாமே உண்மை. எதுக்காக எல்லாரும் என்னை இப்படி அவமானப்படுத்துறீங்க? ஏன்னா நீ கொடுத்த வாக்க மீறிட்ட, உடன்படிக்கையை உதாசீனப்படுத்திட்ட.
எனக்கு மதிப்பு கொடுங்கன்னு எல்லார்ட்டையும் கெஞ்சறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அபு சுஃபியான். ஒரு காலத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர்கிட்ட இப்ப நான் வந்து கெஞ்ச வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. அந்த பேப்பருடைய மார்க்கம் தான் இப்ப தூசில இருந்து தூணா நிக்குது. இப்ப அந்த தூசி என் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு. எதையும் பார்க்க முடியல. மக்கா வாசிகளுக்கு உங்க கடவுள் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லு. அல்லாவை எதிர்த்து போராடுறது வீண் வேலைன்னு போய் சொல்லு. சீக்கிரம் முடிவெடுங்க. காலம் கடந்துருச்சுன்னா அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. உடன்படிக்கையை மீறினது நீங்க தான். இன்னைக்கு ராத்திரி படைகளுடைய எண்ணிக்கை 10,000 தாண்டிடும். ஒவ்வொரு குலத்தில் இந்த ஆள் வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். போருக்கு தயார். வீட்டுக்குள்ள மறைஞ்சிருந்து அவங்கள தாக்கி அழிக்கலாம். பிரயோஜனம் இல்ல. அவங்க ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. நிமிஷத்துக்கு 100 அவங்க எண்ணிக்கை கூடுது. நீ ஒரு கோழை. இந்த உடனே வீட்டுக்கு போ. நீ ஒரு கோழை. நீ எல்லாம் மக்காவோட தலைவனா? உன் நிலைமைய பாத்தியா? கூனி குறுகி போயிட்ட. உன் வீரத்தை அவங்க மென்னு துப்பிட்டாங்க. ஏற்கனவே அப்பாவையும் சகோதரனையும் இழந்துட்ட. இப்ப கணவனான நீயும் என் கைவிட்டு போறியா? சொல்லு. நம்மால அவங்களை எதிர்க்க முடியாது. மக்கா அவங்க கைவசாக போகுது. இல்ல, இது நடக்க கூடாது. அப்படி நடக்க கூடாது. இன்னைக்கு ராத்திரி நாம இங்கதான் தங்க போறோம். மலைகளுக்கு பின்னால மறைஞ்சிருந்தாலும் மக்கா என் கண்ணுக்கு தெரியுது. வீரர்கள் ஏத்தி வச்சிருக்கிற நெருப்பு இதை அணைக்க முடியாது. பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? மக்காவை விட்டு அவங்கள விரட்டுனப்போ மக்காவிய அவங்க கொண்டு போயிட்டாங்கிறது தெரியல. அவங்க செய்யற ரொட்டியோட மனம் காற்றுல பரவி இருக்கு. ஆமா, அப்படின்னா அவங்க நம்மளை தாக்கி உயிர் பலி ஏற்படுத்த மாட்டாங்கன்னு அர்த்தம். தங்களோட வீட்டு வாசல்ல ரத்தக்கரை படுறத அவங்க விரும்ப மாட்டாங்க. என்னால் அதை உறுதியா சொல்ல முடியும். முகமது கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க. மக்காவை எங்களுக்கு கொடுக்கறீங்களா? தேடி வந்தவங்களை உபசரிக்க மாட்டீங்களா? எனக்கு நல்லா தெரியுது. என்ன கொல்ல போறீங்கல்ல?
சொல்ல வந்ததை சீக்கிரம் சொல்லு. இங்க நான் படைகளை பார்த்தேன், அவங்க வீரத்தையும் பார்த்தேன். அவங்க உத்வேகத்துக்கு நீங்க தான் காரணங்கிறது தெரியும். இனியும் உங்களை எங்களால எதிர்க்க முடியாது. நாங்க சில நிபந்தனைகளை. என்ன தைரியம் இருந்தா இங்க வந்து நிபந்தனைகளை போடுவேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் முகமது யாருங்கிற உண்மை உனக்கு இன்னும் புரியலையா? முகமது, என் மனசுல இன்னும் சந்தேகம் இருக்கு. உன் தலைய வெட்டிட்டா அதுக்கப்புறம் நீ சந்தேகப்படவே முடியாது. ஹாலைத், இஸ்லாத்தில் இதற்கு நிர்பந்தம் இல்லை. சில பேர் மாறுறதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம், சிலருக்கு சில நிமிஷங்கள் போதும். அந்த நேரத்தை தீர்மானிக்கிறது கூட இறைவன் தான். அதனால் அவர் சந்தேகத்துக்கு மதிப்பளிக்கணும். நீ அடிமையா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலியா இருக்கு. எனக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது எல்லாமே அல்லாஹ்வுடைய கருணையினால்தான். நல்லது. நான் வணங்கின கடவுள்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது எல்லாமே பொய். மனப்பூர்வமா யாருடைய வற்புறுத்தலும் இல்லாம இறைவன் ஒருவனேன்னு ஒத்துக்கிற நீங்க தான் அந்த இறைவனோட தூதர். நான் கிளம்புறேன். அவங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க. 3 பக்கமா வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் உள்ள போங்க. சீக்கிரம் எல்லாரும் உள்ள போங்க. கதவை சாத்துங்க.